சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்களை வழங்கும் நிகழ்வுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. கோடை விடுமுறை முடிந்ததன் பிறகாக இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான பாட வகுப்புகள் இன்று முதல் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கல்வி உபகரண பொருட்கள் வழங்கும் நிகழ்வினை தமிழக முதலமைச்சர் இன்று காலை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடிங்டன் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக நோட்டு புத்தகம், பாட புத்தகம், புத்தக பைகள், காலணிகள் மற்றும் பென்சில் உள்ளிட்ட 13 வகையான கல்வி உபகரண பொருட்கள் வழங்கப்படுகிறது. மேலும் மலைப்பாங்கான பகுதிகளில் மாணவர்களுக்கான ஸ்வெட்டரும் ரெயின்கோட் உள்ளிட்டவையும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த மாதிரியான 13 வகையான பொருட்களையும் ஒரே நேரத்திலே வழங்கக்கூடிய விதமாக இன்று ரூபாய் 1141 கோடி மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் வழங்கக்கூடிய பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஆண்டு அரசு பள்ளியில் சேர்ந்த முதல் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த புத்தகப்பை மற்றும் இனிப்புகளை வழங்கியும் அவர் சற்று முன் வரவேற்று சென்றிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 வகையான கல்வி உபகரண பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்வினை தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். நன்றி பாண்டியராஜன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.